பிஎஸ்என் அகாடமியின் செப்டம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் 21வது கொஸ்டின். தேசிய சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? தமிழ்நாடு. என்ஐஆர்எஃப் தரவரிசையில் 7வது முறையாக முதலிடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் எது? சென்னை ஐஐடி. இந்தியாவில் முதன்முறையாக உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? டெல்லி. சூப்பர் கருடா கூட்டு ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது? இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்றது. தேசிய வனவிலங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 4. மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்கத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுகந்தி ராஜகுமாரி. சாலை விபத்தில் சிக்குவோருக்கு பணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கும் மத்திய அரசின் புதிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2025. இந்தியாவின் முதல் கழுகு பாதுகாப்பு போர்ட்டலை தொடங்கிய மாநிலம் எது? அஸ்ஸாம். எந்த நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஈவேரா படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? பிரிட்டன். தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தில் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 4 பேருக்கு. நெக்ஸ்ட். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலையை திறந்து வைத்தவர் யார்? சர்வானந்த சோனோவால். இவர் மத்திய அமைச்சர். உலகிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்கான எண்டோரோமிக்ஸ் தடுப்பூசியை உருவாக்கிய நாடு எது? ரஷ்யா. நாட்டில் இதய நோய்களால் உயிரிழந்தவர்கள் எத்தனை சதவீதம்? 31%. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது? 4வது முறையாக. ஐநா பொது சபையின் 80வது அமர்வு எங்கு நடைபெற்றது? அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்றது. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றவர் யார்? சி.பி. ராதாகிருஷ்ணன். 2025ஆம் ஆண்டு இந்தியாவின் தூய்மை காற்று நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரம். 2025ஆம் ஆண்டு சர்வதேச 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலக கோப்பை எங்கு நடைபெற்றது? தமிழ்நாட்டுல சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? இந்திய அணி. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது? சுந்தரவன புலிகள் காப்பகம். இது மேற்கு வங்காளத்துல உள்ளது.